I am Darshini. I going participate reading. மரங்கொத்தி பறவையும் சிங்கமும். முன்னொரு காலத்தில் ஒரு மரங்கொத்தி பறவையும் ஒரு சிங்கமும் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் சிங்கம் ஒரு காட்டெருமையை வேட்டையாடி உண்ணத் தொடங்கியது. அவ்வாறு உண்ணும்போது ஒரு பெரிய எறும்பு சிங்கத்தின் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. சிங்கத்தால் அந்த எலும்பை எடுக்க முடியவில்லை. சிங்கத்திற்கு கடுமையாக வலித்தது. இரக்க மனம் கொண்ட மரங்கொத்தி பறவை சிங்கத்திற்கு எலும்பை எடுக்க உதவி செய்வதாக கூறியது. இருந்த போதிலும் எலும்பை எடுக்கும் போது தன்னை சிங்கம் விழுங்கிவிட மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தால் மட்டுமே எலும்பை எடுக்க முடியும் என்று மரங்கொத்தி கூறியது. சிங்கமும் மகிழ்ச்சியாக ஒத்துக்கொண்டு மரங்கொத்தியின் முன்னால் தனது வாயை திறந்தது. சிங்கத்தின் வாய்க்குள் நுழைந்த மரங்கொத்தி எளிதாக அந்த எலும்பை வெளியே எடுத்தது. சிங்கமும் தனது வாய்க்குறுதியை காப்பாற்றியது. மரங்கொத்தி பறவை பறந்து சென்றது. பிறிதொரு நாள் அதே சிங்கம் மற்றொரு காட்டெருமையை கொன்றது. சிங்கத்தோடு சேர்ந்து உண்ணலாம் என்று நினைப்பில் மரங்கொத்தி தனக்கும் சிறிது மாமிசம் தருமாறு சிங்கத்தை கேட்டது. மரங்கொத்தி ஏமாற்றம் அடையும் வகையில் சிங்கம் தனது உணவில் மரங்கொத்திக்கு பங்கு தர அப்பாட்டமாக மறுத்ததோடு, எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என்னிடம் மறுபடியும் சகாயம் செய்யும்படி கேட்பாய், உனக்கு நான் ஏற்கனவே நிறைய செய்தாயிற்று என்றது. சிங்கம் எதை பற்றி பேசுகின்றது என்று மரங்கொத்திக்கு புரியவில்லை. பின்னர் சிங்கம் தெளிவுபடுத்தியது. நீ எனது தொண்டையில் இருந்து எலும்பை எடுக்கிற போது உன்னை விழுங்காமல் விட்டுவிட்டேன். அதற்காக நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்போது என்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதே, போய்விடு என்றது. நன்றியில்லாத இந்த ஜென்மத்திற்கு உதவி செய்தது என்னுடைய தவறு என மரங்கொத்தி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டது. மேலும் இதை போல தகுதியற்ற ஒருவனின் மேல் கோபம் கொள்வதில் அல்லது வருத்தம் அடைவதில் எப்பயனும் இல்லை என்று கூறி பறந்தது. I completed my event. Thank you.